மகர ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா, விரயத்தில தான் ஏற்படும். ஏன்னா, சனி பகவான் ஆண்கள தான் பிடிப்பாரு. பல நஷ்டங்கள், புதுசா கார் வாங்குவீங்க, 6 மாசத்துல வித்துருவீங்க. அப்ப அது நஷ்டம் தானே? உடலுக்கு நோய் மட்டும் வந்திருக்கக்கூடாது. கை, காலுக்கு அடிபட்டுறக்கூடாது. வேற ஏதாவது சர்ஜரி பண்ணி படுத்த படுக்கையா மட்டும் இருந்துறக்கூடாது. இதுக்கு தான் விரயமாகாம இருந்திருக்கணும், மகர ராசிய பொறுத்தவரைக்கும். சூப்பர் நேரம் தேடி வருதுங்க. போதும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே. அண்ணன சனீஸ்வர பகவானே, "அண்ணா எனக்கு ஒரு விடிவு காலம் குடுத்துட்ட. எனக்கு ஞானத்த குடுத்துட்ட. எனக்கு மோட்சத்த குடுத்துட்ட." அப்படின்னு சாமிய மனசார வேண்டுங்க. விரயத்துக்கு உண்டான ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துருவாரு. கடவுள் மனித ரூபத்தில தான் வருவாரு. கடவுளா காட்சி குடுக்க மாட்டாரு. அப்போ ஒரு மனிதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பிரச்சனைகள தீர்த்து வைக்க. ஆனா, பல சட்ட சிக்கல்கள நீங்க சந்திச்சிருந்திருக்கணும். அட்வொகேட்டாவே இருந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கும். காவல்துறையா இருந்தாலும் பிரிஞ்சிருந்திருக்கும். இப்படி எந்த துறையா இருந்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள பிரிவுங்கிறது உண்டு. ஆனா 6 மாசம் அங்க, 6 மாசம் இங்க இருந்து ஒண்ணு சேர்ந்திருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. ஆனா இப்ப பயம் வேண்டாம். கோர்ட்டு, கேஸ் எல்லாம் வேண்டாம். சந்தோஷமா வாழுங்க.